அம்மா இருக்கும்போது பாசறை மாவட்ட பாசறையை ஏற்படுத்தி பாசறை மாவட்ட கழக செயலாளராக நம்முடைய அன்பு தம்பி அதுவே சந்து பொங்கி எந்த இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போகலாம், இந்த மாவட்டத்துக்குலாம் போகலாம். அப்போ சுலோச்சன சங்கத்தம்மாவை தான் பொறுப்பாளராக போட்டாங்க. நான் எல்லா இடத்துக்கும் அவங்களோட போனேன். நான் அப்படி அந்த பாசறையை எப்படி அம்மாவை அடிமனதில் இருந்து இதை நடத்தினா இந்த வெற்றி நமக்கு அப்படின்னு நடத்தாங்களோ அதே எண்ணத்தோட நம்முடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஐடி பொறுப்பாளர்களை அவங்க இதயத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய இதயத்தில் ஏன் கேட்டீங்கன்னா ஐடி வந்து ஒரு முக்கியமான காரணம். இங்கே வந்து கெஜாடினால செகண்ட் தொகுதியில் தோற்றுனாங்க. அங்கே செய்யும் பகுதி என்னன்னா அங்கேயே நாங்கள் நம்ம 3000 ஓட்டில் வாக்குள்ள போட்டுட்டோம். ஏன்னா அந்த பூத்தில் இருக்கிறவங்க சரியா இல்லை, வேலை பார்க்கலன்றதுனால சொல்லலை. சாப்பிட்டு வர போவோம், ஒரு டிஎம்கே சொந்தக்காரனாக இருப்பாங்க இடத்துல அவனோட மேடம் இருக்காதான் தம்பிவா நான் அப்படி கூட்டிட்டு போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளை அப்படி தோற்றாங்க. நம்மளா அதை போகல, கரெக்டா? நம்மளா போகல. அந்த ஐடி வேல 9 பேர் போட்டுருக்காங்கன்னா அவங்க எல்லாம் அதே இடத்துல வாக்குகளை போட்டு எண்ணி முடிச்சு அந்த பெட்டியை தூக்க அந்த சீல் வைக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிறாங்க. அதனாலதான் ஐடி வேல இந்த இடத்துல இங்க 10 போட்டு ஓட்டை ஈடுபடுத்துகிற ஒரு 10 போட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 180 பேர் இல்லையா? 180 பேர் பசங்க எவ்வளோ பேர் இருக்கோம்? மாமன் அண்ணன் தம்பி அக்கா அவன் டிஎம்கே கட்டணோட நம்ம பேசுகிற இடத்துல வாக்குகளை போட்டுவாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் பையன் படிச்சிருக்கிறான், அண்ணாவுக்கு அண்ணன் வேலையை வாங்கி கொடுக்கலாம். அங்கே வந்து ஒரு வீடு இல்லாதவங்க எவ்வளோ இருக்காங்க, வீடு கட்டுறீங்களா, பட்டாளம் வாங்கி தரேன் இப்படிலாம் சொல்லி ஏன்னா செஞ்சுருக்காங்க. ஆட்சியில் எல்லாத்தையுமே அம்மாவும் சொல்லதை செஞ்சுருக்காங்க. கருவறையிலிருந்து விரிவாக சொல்ல விரும்பல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். கல்யாணம் வரைக்கும் நமக்கு அனைத்து திட்டங்களையும் சொல்லி கொடுத்து அதை கொடுத்துருக்குறாங்க, சொல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல அண்ணா வந்தார், அண்ணா அதே செஞ்சுருக்கிறாங்க. அண்ணன் வந்திருக்கிற 4 வருஷத்துல கொரோனா எந்த கஷ்டம் எப்படி இருந்தாலும் தை மாசம் பொங்கலுக்கு என்ன கொடுத்தாங்க? பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரா? வாங்கலாமா? அடிமட்டம் ரொம்ப நடுத்தர ஃபேமிலிக்கு அது போகணும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு நமக்காக செயல்படக்கூடிய ஒரு முதல்வரை நம்ம அடிமட்ட தொண்டர்லேருந்து சொன்னாங்க தம்பி, அடிமட்ட கீழ் செயலாளர்ந்து வந்த நம்முடைய அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் மீண்டும் நம்ம வரவேற்கணும். அதே போல இந்த டிஎம்கே ஆட்சி வந்து என்ன சொன்னாங்க தம்பி, சொன்னதெல்லாம் கவனத்தில் இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு 2 நாள் அது நம்ம வீட்டில் நம்ம சொன்னதை தம்பி படிச்சியா அப்படியா நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்த கட்சியை குடும்பமாக நினைச்சு ஒரு நாளைக்கு ஒரு கிராம ஒருத்தர் போனீங்கன்னா 10 பேரை சேர்க்கலாம் அப்படிங்காங்க. அதுபோல அவர் சொன்னது நானும் திரும்ப பின்பற்றி 10 பேர் ஒரு நாளைக்கு 2 நாள் ஒரு வாரத்துக்கு 2 நாள் அதுக்காக ஒதுக்குங்க. ஆமாட்டா நம்ம எங்களுக்கு கெட்டோம் போகணும் அப்படி போனதான் நினைக்காதீங்க. இந்த ஆட்சி வந்தால் எல்லாரையும் நீங்க மாற்றி கேட்கலாம். நாங்க வந்து நீங்க ஆட்சியில் இதெல்லாம் பண்ணோம், அண்ணன் முதல்வராக என் பையனுக்கு இதை செஞ்சு கொடுங்க, என் பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுங்க, எங்க அக்கா தரத்துக்கு இருக்காரு, எங்க அம்மாவுக்கு ஓய்வு இல்லை, எங்களுக்கு 10,000 நீங்க கேட்கலாம். மாற்றி கேட்காமல கேட்டு பெறலாம். அப்படிப்பட்ட ஆட்சி நம்ம வந்து வரணும். அதே போல ஐடி சொன்னாங்க நீங்க வந்து இந்த டிஎம்கே ஆட்சி வந்து எல்லாருக்கும் தெரியல. முக ஸ்டாலின் அவர் வந்து 5500 வாக்குகளை கொடுத்தாரு. என்ன செஞ்சாரு? ஒன்றும் செய்யல. பார்த்தீங்கன்னா கஞ்சா எங்க பாரு கஞ்சா 5 வயசு குழந்தை பாலியல் வளர்த்தாங்க. அங்கங்க கற்பழிப்பு, அங்கங்க கொலை. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. பார்த்து எல்லாரும் செய்தி கண்ணை படிச்சிங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு குடும்பத்துக்கு தான் ஒரு தாய் தகப்பா நல்லா இருக்கும் இல்லையா? அவங்க நல்ல பேர் எடுத்தாதான் அந்த பிள்ளைங்க நல்ல பேர் இருக்கும். அந்த பிள்ளைங்க அந்த தாய் தகப்படி நல்லதுன்னா நம்மளும் எப்படி இருக்கும்? அது போலதான் அவர் நாட்டை வந்து அவரே சரியில்லை, இந்த நாட்டை இப்படிலாம் நடத்திட்டு இருக்கிறார். அதனால காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, விலைவாசியே கட்டுப்பாட்டில் இல்லை, விலைவாசி தலைமையே
போது அந்த குடிநீர் வரி, வீட்டு வரி, மின்சார வரி அதிகப்படுத்தி ஏற்றிக்கிட்டே போறேன். ஒரு ஆட்சி வந்தா ஏழை எளிய மக்களுக்கு நல்லதை செய்யணுமா, தலைமுறை ஏற்றணுமா? இல்ல அந்த ஆட்சி நமக்கு அதிமுக ஆட்சி நடத்தினாங்க, அதை நினைச்சு பின்பற்றி மக்களுக்கு கொடுத்தாங்க கிடையாது. இப்படிப்பட்ட